Example 8.10 find the mean and variance of the first n natural numbers அப்படின்னு கேட்டிருக்காங்க. The mean of the first n natural numbers நம்மளுக்கு தெரியும். mean என்னது x bar equal to sum of all observation divided by number of observation அப்படின்றத நம்மளுக்கு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போது the mean x bar equal to sum of all observation sigma xன்னு சொல்கிறோம். the number of observation நம்ம என்னன்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுடைய ஃபார்முலா படி பார்க்கும்போது சிக்மா எக்ஸுக்கு வந்து 1 + 2 + 3 சம்மேஷன்னா என்னது ஆட் பண்ணணும், அதான் சிக்மா எக்ஸ் இல்லைங்களா. 1 + 2 + 3 + டேஷ் 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 என் பை என் அப்சர்வேஷன். அதை நம்ம ஷார்ட் ஆஃப் ஃபார்முலாவில் பார்க்கும்போது n × n + 1/2 ஃபார்முலா இல்லைங்களா. இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 1 2 3க்கு நம்ம ஆல்ரெடி எதில் பார்த்துருக்கோம், இந்த சீரியஸில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதில் n × n + 1/2 பை இந்த எண்ணை தூக்கி நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடறோம், இது கீழே இறங்கி வரும்போது இந்த 2 கீழே இறங்கிடும். 2 கீழே இறங்கிடுச்சுன்னா என்ன ஆகிடும், இந்த எண்ணையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு n + 1/2 அதுதான் எக்ஸ் பார் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து வேரியன்ஸ். எப்படி வேரியன்ஸ் அப்படின்னா, அப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும் அப்படின்ற மீனிங். அதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்கொயர் தான் என்னது வேரியன்ஸ். அப்போ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர், அதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர், அதுதான் வேரியன்ஸோட ஃபார்முலா இல்லைங்களா. இதை தான் நம்ம இப்போ இங்கே இப்போ அப்ளை பண்ண போகிறோம். வேரியன்ஸுக்கு பதில் வேரியன்ஸ் போட்டுட்டு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன இருக்கும், சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். n × n + 1 2n + 1/6 வரும். அதோட இந்த எண்ணும் சேர்த்துக்கிறோம். இங்கே சிக்மா எக்ஸ் பை எண்ணுக்கு ஒரு எண் இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணை சேர்த்துக்கும் போது எண்ணெய் இங்கே வந்துடும். இந்த எண்ணையும் இங்கே கட் பண்ணோம்னா n + 1 2n + 1/6 அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா. அடுத்தது மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம். நம்மளுக்கு அடுத்தது என்ன இருக்குது, சிக்மா எக்ஸ் என்ன வந்திருக்கு பை என் என்ன வந்திருக்கு n + 1/2. இங்கே பாருங்கள் 1 + 2 + 3 + டேஷ் டேஷ் n பை இங்கே கொடுத்துருக்கிற எண் போட்டிருக்காங்க. அதுக்கு n × n + 1/2 வரும். இந்த எண் இங்கே சேர்ந்து வரும்போது எண்ணுக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா n + 1/2 புரியுது இல்லைங்களா. அதே தான் இங்கே நம்ம என்ன செய்கிறோம், n × n + 1/2 2 × n அப்படின்னு நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. அதோட இந்த இதையும் கட் பண்ணிக்கிறோம், நம்மளுக்கு 2 தான் வந்திருக்கு. அப்போ n + 1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஏன்னா அந்த ஹோல் ஸ்கொயர் தான் நீங்கள் ஃபார்முலாவில் வந்திருக்கு. சிக்மா எக்ஸுக்கு மட்டும்தான் இது, சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர்ன்றதில் ஹோலாக தூக்கி ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா. இப்போ இங்கேயும் இந்த எண்ணையும் கட் பண்ணிடுறோம். மீதி பேலன்ஸ் என்ன இருக்குது, n + 1 2n + 1/6, அதுதான் n + 1 2n + 1/6 அப்படின்னு போட்டுட்ருக்கோம். மைனஸ் அடுத்தது என்ன செஞ்சுருக்கோம், இந்த என்ன கட் பண்ணோன்னே n + 1/2 இல்லைங்களா, n + 1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அதையும் போட்டுக்கிறோம். அடுத்து n × 2n என்ன ஆகிடும், 2n ஸ்கொயர் ஆகிடும். n × 1 n 1 × 2n 2n 1 × 1 1 இல்லைங்களா. அப்படி நம்ம போட்டுட்டு அந்த 2n ஸ்கொயருக்கு 2n ஸ்கொயர் அப்படியே தான் வரும். இந்த 2n இங்கே இருக்கிற எண்ணும் ஆட் பண்ணும்போது அது 3n மாறிடும். +1 அப்படின்னு நம்மளுக்கு இங்கே வந்துடும். பை ஆஸ் இட் இஸ் இப்படி 6ன்றது நம்ம இங்கே போட்டுக்கிறோம். அடுத்தது மைனஸ் இங்கே வந்து நம்ம என்ன இருக்குது, n ஸ்கொயர், அதாவது a + b, இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. a + b த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா. அப்போ இது a + b த ஹோல் ஸ்கொயருக்கு a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் அப்படி எடுத்தாச்சு. அப்போ 2 2 சார் என்ன ஆகிடும், 4 ஆகிடும். 4 போட்டாச்சு. புரியுது இல்லைங்களா. இப்போ இது கொடுத்துருக்கிறது ஆஸ் இட் இஸ் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இப்போ எடுத்துட்டோம். அப்போது அடுத்தது இது ஹோல் ஒரு ஃப்ராக்ஷன் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, நடுவில் என்ன இருக்குது, சப்ராக்ஷன் சைன் இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், இது 2க்கும் 6க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ 6க்கு 4க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 12ன்றது எல்சிஎம் கிடைக்கும் இல்லைங்களா. அந்த 12ன்றது எல்சிஎம் கிடைக்கும்போது அப்போது இந்த 6ஓட எதை போட்டால் நம்மளுக்கு 12 கிடைக்கும், 2 போட்டால் கிடைக்கும். அதனால் டினாமினேட்லேயும் 2 போடுங்க, நியூமரேட்டர்லேயும் 2 போடுங்க. இங்கே ஒரு 2 போட்டு இங்கே ஒரு 2 போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போது 2 × 2 4 n ஸ்கொயர், 2 3 சார் 6n
ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 பை 2 6 ஆர் 12 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும் காமனாக. புரியுது இல்லைங்களா? அடுத்தது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், 4 இருக்குது. அப்போ நம்ம இதை ஹோலாக இது பண்ணணும்னா நம்ம எது போட்டால் 12 கிடைக்கும், 3 போட்டால் கிடைக்கும் இல்லைங்களா? அப்போது இங்கே கீழே டினாமினேட்டில் 3 போடும்போது மேலேயே என்ன செய்யணும், 3 போட்டிருக்கோம். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், 3 இன்ட்டு என் ஸ்கொயர் 3n ஸ்கொயர் இல்லைங்களா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸு 3 2 சார் 6n ப்ளஸ் இன்ட்டு மைனஸு அப்புறம் 3 இன்ட்டு 1 3 அப்படின்ட்டு நம்ம ஓவரால் ரெண்டுத்துக்குமே சேர்த்து 12 அப்படின்னு காமனாக ஒரு எடுத்துடுறோம். இதையெல்லாம் ஓவரால் இப்படி சேர்த்து எடுத்து எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு 2 2 சார் 4n ஸ்கொயர் ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு 2 3 சார் 6n 2 இன்ட்டு 1 2. அடுத்தது நம்மளுக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். என் ஸ்கொயருக்கு அப்படியே என் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இந்த 3n ஸ்கொயர் அப்படியே வந்திருக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸுக்கு நம்மளுக்கு மைனஸ் ஆகிடும் இல்லைங்களா? 3 2 சார் 6n வந்துடும். மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும். 3 இன்ட்டு 1 3 ஆயிடுச்சு. பை 2 3 சார் 6 சரி 6 2 சார் 12 3 4 சார் 12 மொத்தமாக காமனாக 12ன்னு போட்டுட்டோம். இப்போ இதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சார்ட் அவுட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். எப்படி, ஒரு சைடு இந்த 4n ஸ்கொயரையும் இந்த மைனஸ் 3n ஸ்கொயரையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. அடுத்தது 6nஐயும் புரியுதுங்களா, இந்த மைனஸ் 6nஐயும் ஒரு சைடில் கொண்டு வந்துடுங்க. அடுத்தது இந்த ப்ளஸ் 2 போட்டுக்கோங்க, இந்த மைனஸ் 3 போட்டுக்கோங்க. இதில் ப்ளஸ் 6n மைனஸ் 6n கேன்சல் ஆகிடும். 4n ஸ்கொயர்லேருந்து மைனஸ் 3n ஸ்கொயர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 1n ஸ்கொயர்னு வரும். அது 1n ஸ்கொயர்னு சொன்னாலும் ஒன்று தான், n ஸ்கொயர்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, அடுத்தது இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸு 3லேருந்து 2 போச்சுன்னா என்னது 1 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ், அப்போ -1ன்னு போட்டுக்கிறோம். கீழே இருக்கிற 12 தூக்கி போட்டுக்கிறோம். அப்போ n ஸ்கொயர் -1 பை 12 இதுதான் வேரியன்ஸ். புரியுது இல்லைங்களா, ஆஃப் த கிவன் சம் அப்படின்றத நம்ம புரிஞ்சு எடுத்து போடணும். புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2-3 வாட்டி வீடியோ பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் அழகாக என்ன செய்யுங்க, போட்டு பார்த்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்.